அத்தியாயம் 4. யார் அந்த பகநாதன்? கிராவிட்டி அறையில் சுமார் 1 மணி நேரம் தங்கிய பிறகு கிராவிட்டி அறையிலிருந்து வெளியேற போராடியதால் மிருதன் தனது சோர்வடைந்த உடலை தரையிலிருந்து நகர்த்தினார். இந்த நபர் கொஞ்சம் வலிமை பெறுவதற்காக தன்னைத்தானே சித்திரவதை செய்ய முடிவு செய்தபோது என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்று ஒருவர் யோசிக்கலாம். ஆனால் அவன் வெறும் பொறுப்பற்றவராகவும் அதிகார வெறியுடனும் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறாக நினைப்பீர்கள். உண்மையில் இன்று அகாடமிக்கு வருவதற்கு முன்பு மிருதன் வெளியே சென்று சோர்வடைந்து அல்லது காயமடைந்து உடலை குணப்படுத்தக்கூடிய காயங்களை குணப்படுத்துதல், தசை தளர்த்தி மற்றும் பல்வேறு வகையான ஆற்றல் மீட்பு மருந்துகளை வாங்கினான். அவனுக்கு அந்த நேரத்தில் சக்தி இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல வழி இல்லை என்றாலும் அவன் எப்போதுமே ஒரு சக்தி மருந்தை குடித்தாரோ அப்போது புத்துணர்ச்சியுடன் உணர்ந்ததால் அவற்றை வாங்கினான். மேலும் எந்த வகையான சக்தி மருந்தாக இருந்தாலும் பரவாயில்லை. சக்தி அளவீட்டு சாதனத்தில் அவரது சக்தியை அவர்கள் சோதித்த போதெல்லாம் அது எப்போதும் ஒரு குறைபாட்டை காட்டுகிறது. பின்னர் சிறிது நேரத்திற்குப் பிறகு அது எதையும் காட்டவில்லை. அவர்களால் எடுக்கக்கூடிய ஒரே முடிவு என்னவென்றால் அவருக்கு சக்தி பொருந்தக்கூடிய தன்மை இல்லை. மேலும் அவர் தனது திறனை இழப்பாததால் அவனுக்கு உண்மையில் எந்த சக்தியும் இல்லை என்பது இன்னும் தெளிவாக தெரிந்தது. ட்ரெஸ்ஸிங் அறையை அடைந்து தனது பையை எடுத்த பிறகு மிருதன் மருந்துகளை எடுத்து மிகவும் சிரமப்பட்டு தொண்டையில் அழுத்தத் தொடங்கினார். பயிற்சி அமர்விலிருந்து அவரது கைகள் தற்போது நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் மன உறுதி இல்லை என்றால் அவன் இப்போது தூங்கிவிட்டிருப்பார் அல்லது மயக்கமடைந்திருப்பார். மருந்துகளை குடித்த பிறகு தசை தளர்த்தும் மருந்திலிருந்து தனது தசைகள் தளர்வடைவதை மிருதன் உணர முடிந்தது. பின்னர் அவரது உள்காயங்கள் ஒரு மருந்து மூலம் குணமடைந்தன. இருப்பினும் அவன் முழு உடலிலும் வலி நீடித்ததால் சிறிது வலியை மட்டுமே குறைத்தன. அவை உடலை குணப்படுத்தும் மருந்துகள் மட்டுமே. அவனது உடலை பரிசோதித்த பிறகு முன்பை விட சிறப்பாக நகர முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அதன் பிறகு அவன் பல்வேறு வகையான ஆற்றல் மருந்துகளை உறிஞ்சினார். அவற்றில் ஒன்று மானா மருந்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் உடம்புல எந்த சக்தியும் இல்லைன்னாலும் எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்கு. நான் கண்டுபிடிச்ச ஒரு வகையான சக்தியை கையாளுறதுக்கு இதுதான் ஒரே வழி. எனக்கும் ஒரு சக்தி இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கும் ஆசை. மிருதன் தன் நரம்புகள் வழியே பாய்ஞ்ச சக்தி உணர்வை ரசித்த பிறகு சொன்னான். அது ஒரு சின்ன நிமிஷம் மட்டும்தான் என்றாலும் தான் குடிச்ச மருந்துகளில் இருக்கிற சக்திகளை உணர முடியும்னு அவன் இன்னும் பாராட்டினான். இந்த மருந்துகளை வாங்க அவன் தனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் செலவழிச்சுட்டார். ஆனா அதுக்கு அவன் வருத்தப்படல. ஏன்னா பணம் எதற்கு, ஏன்னா செலவுக்கு இல்லன்னா அதுக்கு அவன் வருத்தப்படல. என் பெற்றோர் கவலைப்படத் தொடங்குவதற்கும் நான் இருக்கும் இடம் குறித்து அகாடமிக்கு அழைப்பதற்கும் முன்பு நான் விரைவில் வீட்டிற்குச் செல்ல வேண்டும். மிருதன் தனது சோர்வடைந்த உடலை இழுத்துக்கொண்டு பயிற்சி அறையில் விரைவாக குளித்த பிறகு அவசரமாக வெளியேறினார். அவன் வேகமாக நகர முயன்றாலும் ஒவ்வொரு அடி முன்னேறும் போதும் அவ்வப்போது ஏற்படும் வலிகள் காரணமாக அவன் இன்னும் மெதுவாகவே இருந்தான். ஐயோ, நான் இதை மீண்டும் செய்யக்கூடாது. நான் இதை மீண்டும் செய்தால் என் தசைகள் சேதமடையும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு அடியிலும் வலியை உணர்ந்த போதிலும் பற்களை கடித்தபடி வலி நிறைந்த முகத்துடன் மிருதன் கூறினான். விரைவில் அவர் லிஃப்டுடன் வரவேற்பு பகுதிக்கு வந்தார். அவன் லிஃப்டை விட்டு வெளியே வந்ததும் வரவேற்பு பகுதியில் இருந்து அனைவரும் அவரது தேய்ந்து போன உடலையும் பயிற்சி மையத்திலிருந்து வெளியே செல்லும் வாசலுக்கு நடந்து செல்லும்போது வலியின் வெளிப்பாட்டையும் கவனித்தனர். மிருதன் கதவிலிருந்து வெளியே வரும்போது அவர்களின் பார்வைகளை புறக்கணித்துவிட்டு வெளியேறினார். ஆனால் மிருதன் கதவிலிருந்து வெளியே வரவிருந்தபோது தூரத்தில் ஒரு பழக்கமான முகத்தை கவனித்தான். அதில் பெண்கள் மற்றும் பையன்கள் குழு அகாடமியிலிருந்து வீட்டிற்குச் செல்லும் வழி தெரிந்தது. அவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்ததாக தோன்றியது.
அநேகமாக வரவிருக்கும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு பற்றி. தாமதமாகிவிட்டாலும் சில மாணவர்கள் வீட்டிற்குச் செல்வதற்கு முன்பு தங்கியிருந்து தங்கள் சொந்த விஷயங்களை சமாளித்தனர். எனவே மாணவர்கள் தேவைக்கு மேல் தாமதமாக வீட்டிற்குச் செல்வது வழக்கத்திற்கு மாறானதல்ல. மிருதன் வாசலில் இருந்து வெளியே வந்து தூரத்தில் இருந்த மாணவர்கள் குழுவை அணுகினான். எமிலியா, இவ்வளவு சீக்கிரமா உன் திறமையை மாத்திக்கிட்டா? நீ உண்மையிலேயே ஒரு மேதை. நானும் உன்னை மாதிரி ஒரு மேதையா இருந்து என் திறமையில ஒரு இடைநிலை நிலையையாவது எட்டியிருக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் எனக்கு புரியலு. எமிலியா என்று அழைக்கப்பட்ட இன்னொரு மாணவியை பாராட்டி ஒரு மாணவி கூச்சலிட்டாள். உண்மையிலேயே அது ஒன்றுமில்லை, நான் அதிர்ஷ்டசாலி. போதுமான அளவு முயற்சி செய்தால் நீங்களும் இதைச் செய்ய முடியும். நான் கேள்விப்பட்டதிலிருந்து நம் அனைவருக்கும் வெவ்வேறு திறன்கள் இருந்ததால் ஒவ்வொருவரும் தங்கள் திறன்களைக் கற்றுக்கொள்ள வெவ்வேறு நேரத்தை செலவிட வேண்டியிருந்தது. எமிலியா தன் தோழியிடம் பணிவுடன் சொன்னாள். இருப்பினும் உன்னிடம் அரிய தனிமத் திறன்களில் ஒன்று இருந்தது. பனிக்கட்டி பண்புக்கூறு உறுப்பு தேர்ச்சி பெறுவது கடினம். ஆனால் என்னுடைய மிகவும் பொதுவான பூமி பண்புக்கூறு உறுப்புடன் நான் தேர்ச்சி பெறுவதற்கு முன்பே நீ அதை இன்னும் தேர்ச்சி பெற்றாய். பின்னர் பெண் மாணவி அவளிடம் சொன்னாள். சரி, எனக்கு ஒரு வழிகாட்டி இருந்தாரு, ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லலையா? எமிலியா கேட்டதும் குழப்பமான முகபாவனையுடன் இருந்தாள். நீங்க சொன்னீங்க, ஆனா மிஸ் லியூ பத்தி நீங்க சொன்னப்போ அவ இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அது சரியில்லை, அவ இப்போ மிஸ் ஸ்மித்தான்னு நினைக்கிறேன். நிலைமையை விளக்கும்போது இன்னொரு மாணவி குறுக்கிட்டாள். நீங்க தேவதூதர் பனி மந்திரவாதி பத்தியா பேசுறீங்க? அவங்கதான் எனக்கு முன்மாதிரி. அவங்க ஐஸ் கோலன்களை பயன்படுத்தின மாதிரியே என் பூமி கோலன்களையும் தேவதைகளாக்கணும்னு ஆசைப்படுறேன். மற்ற மாணவி சொன்னதைக் கேட்டு முன்பு படித்த மாணவி உற்சாகமடைந்தாள். சரிதான், அவ என் பாலிய தோழியின் அம்மா. பனிக்கட்டி மூலக கையாளுதல் பற்றி அவளுக்கு நிறைய தெரியும். எங்க 2 பேருக்கும் வெவ்வேறு சக்தி வகை இருந்தும் நான் ஆன்மீக சக்தியையும் அவ மானாவையும் பயன்படுத்துறதால அந்த சக்திகளின் கருத்துகள் எல்லாம் ஒரே மாதிரிதான். அதனால அவளை புரிஞ்சிக்கிறது எனக்கு கஷ்டமா இல்லை. என் பனிக்கட்டி திறனை புரிந்து கொள்வதில் நான் வேகமாக முன்னேற அவதான் காரணம். எமிலியா உறுதிப்படுத்தினாள். மற்றவர்களை விட தன் திறமையை எப்படி வேகமாக கட்டுப்படுத்த முடிந்தது என்பதை தன் தோழியிடம் விளக்கினாள். அது ரொம்ப அதிர்ஷ்டம். உங்களை மாதிரி ஒரு வழிகாட்டி எனக்கு இருந்திருக்கான்னு நான் ஆசைப்படுறேன். அந்த மாணவி தனது பூமிக்குரிய திறனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று கற்றுக் கொடுக்கும் அதிக அறிவுள்ள வழிகாட்டி இல்லாதது குறித்து தனது பொறாமையை வெளிப்படுத்தினார். கவலைப்படாதே, நீ போதுமான அளவு கடினமாக பயிற்சி செய்தால் உன் திறமையில் நீ தேர்ச்சி பெறுவாய். அது காலத்தின் விஷயம் மட்டுமே. எமிலியா தன் தோழியை ஊக்குவித்தபடி ஒரு சங்கடமான சிரிப்பை வெளியிட்டாள். எனது திறமையின் மீதான எனது அடிப்படை கட்டுப்பாட்டின் மூலம் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக நான் இடம்பெற முடியுமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த மாணவி கூறினார். இந்த நேரத்தில்தான் ஒரு உருவம் திடீரென்று அவர்களை நெருங்கி வந்தது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதில் சிறுவர்களும் அந்த நேரத்தில் தங்கள் சொந்த உரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். எமிலியா, நீ இப்போது வீட்டிற்குப் போகிறாயா? அந்த உருவம் அவர்களை நெருங்கி வந்தபோது சிறிது நேரத்தில் ஒரு குரல் கேட்டது. எமிலியா என்ற மாணவி தூரத்தில் அந்த உருவத்தை கவனித்து உடனடியாக திடுக்கிட்டாள். அந்த குரலின் உரிமையாளர் யார் என்று அவளுக்கு தெரியும். அது வேறு யாருமல்ல, அவளுடைய பாலிய தோழிதான். மிருதன், நீ இங்கே என்ன செய்கிறாய்? எமிலியா திடீரென்று கேட்டாள். அவன் இங்கே என்ன செய்கிறான்? எனக்காக காத்திருந்தானா? அவள் யோசித்தாள். என்ன சொல்றீங்க? நான் வழக்கம் போல பயிற்சி மையத்தில தான் இருந்தேன். மிருதன் முகத்தை சுழிச்சிக்கிட்டே சொன்னான். அவங்க ரியாக்ஷன் அவனுக்கு குழப்பமா இருந்துச்சு. ஏதோ தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி அவளுக்கு தோணுச்சு.
அவ்வளவுதானா? எமிலியா மூச்சுக்குள்ளேயே ஒரு பெருமூச்சு விட்டாள். ஏதோ சொல்ல வாயை திறந்தாள். ஆனால் திடீரென்று அவர்களுடன் நடந்து வந்த ஒரு பையன் அவளை தடுத்து நிறுத்தினான். இந்த திறமை இல்லாதவன் இங்கே என்ன செய்கிறார்? ஆண் மாணவர்களில் ஒருவர் மிருதனை கவனித்து, அனைவரும் அவர் சொல்வதை கேட்கும்படி சத்தமாகக் கூறினார். எதிர்பார்த்தது போலவே அவர்களுடன் இருந்த பெண்களின் கவனம் தூண்டப்பட்டது. தோல்வியடைந்தவனா? அவன் அந்த ஆளாக இருக்க முடியாது, இல்லையா? எல்லா பெண் மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நினைத்தார்கள். அந்த ஆண் மாணவன் சொன்னதை கேட்டு மிருதன் சிறிதும் கவலைப்படாமல் எமிலியாவை அணுகினான். அகாடமியில் எல்லோரும் தன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் எமிலியா அவனை அப்படி நடத்தவில்லை. சகோதரர் பவநாதன், இந்த ஆள் உங்க பெண்ணை திருடப் பார்க்கிறார்னு சொல்லாதீங்க. மிருதன் தொடர்ந்து அவர்களை அணுகும்போது அவரது அமைதியற்ற நடத்தையை உணர்ந்த பிறகு வெளிப்படையான ஆண் மாணவர்களில் ஒருவர் கூறினார். அவளுக்கு அவன் தகுதியானவன்னு நினைக்கிறானா? இன்னொரு ஆண் மாணவன் உரத்த சிரிப்புடன் சொன்னான். எமிலியா, நான் எப்போ உங்க பெண்ணு சொல்லிக்கிட்டேன்? அந்த ஆண் மாணவன் இப்போது சொன்னதைக் கேட்டதும் எமிலியா திடீரென்று மறுத்தாள். எமிலியா, நான் இதைச் சொல்லவில்லை. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இதையெல்லாம் நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன். நீ மட்டும்தான் என் உணர்வுகளுக்கு ஒருபோதும் எதிர்வினையாற்றவில்லை என்றார் பவநாதன். அவர் திறன் பயனர்களுக்கான கல்வி அமைச்சகத்தின் இயக்குனரின் மகன். பவநாதன் சொன்னதைக் கேட்டதும் எமிலியா முகம் சுளித்தாள். எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் நீ என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறாய். என்னை தனியாக விட்டுவிட முடியாதா? தனக்கு தேவையானதை மட்டும் பெற பணத்தை மட்டுமே பயன்படுத்தும் இந்த நபரை அவள் ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த நபர் தனது உதவியுடன் தனது திறன் வளர்ப்பின் போது வளங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றும், சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றில் அவளுக்கு ஒரு இடம் உறுதி செய்யப்படும் என்றும் பலமுறை அவளிடம் கூறியிருந்தார். ஆனால் தனது இலக்குகளை அடைய யாரையும் நம்பியிருக்க அவள் விரும்பவில்லை. அதனால்தான் பவநாதன் அவளுடன் டேட்டிங் செய்ய விரும்பிய போது அவள் உடனடியாக மறுத்துவிட்டாள். என்னை உனக்கு ஏன் பிடிக்கல? என்கிட்ட பணம் இருக்கு, உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா பவநாதன் அவங்க கிட்ட இருந்து 1 மீட்டர் தூரத்துல இருந்து மிருதனை பார்த்து கண்களைச் சுருக்கி, அந்த தோல்வியாளனை நீ உண்மையிலேயே விரும்புறன்னு சொல்லாதே. நான் அவங்க பேரைச் சொல்லக்கூட விரும்பல. அவங்க துரதிர்ஷ்டம் எனக்கு வந்துடுமோன்னு பயமா இருக்கு. பவநாதன் தான் விரும்புவதை பெறுவது பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை, குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை. அவரது பணத்தின் காரணமாக பொருட்களை பெறுவதற்காக பெண்கள்தான் அவரிடம் வந்தார்கள். அவர் யாரிடமும் கெஞ்ச வேண்டியதில்லை. மேலும் அவர் விரும்பும் எந்த பெண்ணையும் அவரால் எளிதாக பெற முடியும். ஆனால் அவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும், பணம், தொடர்புகள் அல்லது வளங்கள் இருந்தாலும் இந்த பெண் அவரை மறுத்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் அவருடைய பரிசுகளை எவ்வளவு அதிகமாக மறுத்தாளோ அவ்வளவு அதிகமாக அவளை அவனுடைய பெண்ணாக மாற்ற விரும்பினான்.